ஆடி கிருத்திகை வருது மேம். ஆடி கிருத்திகை என்ன ஸ்பெஷல்? ஆக்சுவலாகவே கிருத்திகைனாலே முருகனுக்கு உகந்த நாள். அன்னைக்கு அந்த முருகனை எப்படி வழிபடலாம்? என்ன ஸ்பெஷல்? எப்படி சொல்லுங்க மேம். ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் 6ஆம் தேதி வியாழக்கிழமை வருது. முக்கியமா யாருக்கு அப்படின்னா அந்த லிவர், கிட்னி ப்ராப்ளம், டயபெட்டிஸு, அதாவது கேன்சர் பேஷண்ட்டு கூட இங்கே குணமாகறாங்க. திருமணம் கை கூடல, அதுக்குள்ள உடல்ல இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு மேம். வெயிட் கெயின் ஆயிட்டே போறா, தைராய்டு பிரச்சனை வேற, இன்னும் நம்ம கல்யாணம் பண்ணணும், அடுத்தது பிரெக்னன்சி இருக்கு, இப்போவே இப்படி இருக்கேன்னு வருத்தப்படுவாங்க. வருத்தமே வேண்டாம், உடல் நல பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க இந்த ஆடி கிருத்திகைக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த திருமணம் தடை இருந்துகிட்டே இருக்காது, நீங்கணும்னா. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. நான் சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேரில் தாங்க பேசிகிட்டு இருக்கேன். இங்கே இந்த தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் எங்கள் நித்யா மேம் கிட்ட வர்ற பேஷண்ட் எல்லாரும் எப்படின்னா லிவர், கிட்னி ப்ராப்ளம், டயபெட்டிஸு, அதாவது கேன்சர் பேஷண்ட்டு கூட இங்கே குணமாகறாங்க. 3வது ஸ்டேஜில் இருக்கேன், 4வது ஸ்டேஜில் இருக்கேன். இங்கே குணமாகி எவ்வளோ இங்கே எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. அதை விட இந்த முட்டி வலி, நிறைய பெண்களுக்கு முட்டி வலி, அதுக்கு இங்கே குணமாகுது. சொரியாசிஸ்ஸு, அதை விட மெயின் ஒரு விஷயம், நிறைய வெயிட் போட்டுட்டேன் அப்படின்னா வெயிட் இழைக்கிறதுக்கான விஷயங்கள் இங்கே நிறைய இருக்குது. நிறைய அதுக்கான மூலிகை டீ, டீடாக்ஸு எல்லாம் கொடுத்து உங்களை உடம்பை இழைச்சிக்க வச்சு நல்லா அழகான ஒரு ஸ்லிம்மாக அழகாக்கிடுவாங்க. அப்படி இங்கே நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதில் இன்றைக்கி லிவர் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஏன் இந்த லிவர் பிரச்சனை வருதுன்னு நிறைய பேருக்கும் தெரியறதில்ல. சப்போஸ் அப்படி ஏதாவது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, ஏதாவது பயமாக இருந்ததுன்னா நேராக வாங்க, வீடியோவிலேருந்து நம்பர் எடுங்க, இங்கே வாங்க எங்கள் நித்யா மேம்கிட்ட. உங்களோட நாடி பிடிச்சி பார்த்து உங்களுக்கு அந்த லிவர் என்ன பிரச்சனையில் இருக்குது, அது எப்படி குணமாக்கலான்றது கரெக்டாக இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களை ஃபாலோ பண்ணிவிடுவாங்க. ஆடி மாதம் பல விஷயம் பார்த்துட்ருக்கோம். ஆடி மாதம் ஃபுல்லாகவே ஸ்பெஷல் தாங்க. அதில் இன்றைக்கி ஆடி கிருத்திகை பற்றி பேசலாம். ஓகேவா மேம் கிட்ட? ஆடி கிருத்திகை என்ன ஸ்பெஷல், அன்றைக்கி என்ன வழிபாடுகள் அப்படிங்கிறத மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்ப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், ஆடி கிருத்திகை வருது மேம். ஆடி கிருத்திகை என்ன ஸ்பெஷல்? ஆக்சுவலாகவே கிருத்திகைனாலே முருகனுக்கு உகந்த நாள். அன்றைக்கி அந்த முருகனை எப்படி வழிபடலாம்? என்ன ஸ்பெஷல்? எப்படி சொல்லுங்க மேம். ஆடி கிருத்திகைனாலே ஒவ்வொரு மாதமும் நம்ம முருகப்பெருமானை வழிபடக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ஆமாம். இப்போ ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் 6ஆம் தேதி வியாழக்கிழமை வருது. முக்கியமா யாருக்கு அப்படின்னா அந்த திருமணம் கை கூடாமல் போயிட்டே இருக்கு. வயசு நிறைய பேர் சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் வரவங்க, பையனுக்கு இன்னும் திருமணம் கூடலங்க, ஏஜ் ஆகுது, 40 வயசு ஆயிடுது, 35 40 ஆயிடுது, கல்யாணம் ஆகல சொல்றாங்க. பெண்களுக்கும் இந்த மாதிரி ஆகுது. இதுவே ஒரு பெரிய டிப்ரெஷன் ஆகுது. எதுக்காக சொல்றேன்னா, இப்போ பெண்கள் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா யூட்ரஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸோ, பிசிஓடி, தைராய்டு, உடல் பருமன். அப்போ அம்மா சொல்றாங்க, இன்னும் கல்யாணமே நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க, இன்னும் திருமணம் கை கூடல, அதுக்குள்ள உடல்ல இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு மேம். வெயிட் கெயின் ஆயிட்டே போறா, தைராய்டு பிரச்சனை வேற, இன்னும் நம்ம கல்யாணம் பண்ணணும், அடுத்தது பிரெக்னன்சி இருக்கு, இப்போவே இப்படி இருக்கேன்னு வருத்தப்படுவாங்க. வருத்தமே வேண்டாம், உடல் நல பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க இந்த ஆடி கிருத்திகைக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த திருமணம் தடை இருந்துகிட்டே இருக்காது, நீங்கணும்னா இந்த வழிபாடு, கிருத்திகை அன்னைக்கு இந்த வழிபாடு செய்யலாம். இப்போ என்ன செய்யணும்னா, காலையிலே வீட்டில் நம்ம பூஜை செய்ய போகிறோம். இப்போ யாருக்கு திருமணம் ஆகாமல் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கோ, ஸோ பெண்ணுக்கோ வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைக்கோ இருக்குன்னா அவர்களுக்காக வீட்டில் நம்ம இந்த முறையை நம்ம செய்யலாம். என்னன்னா, சுமங்கலி பெண்கள் 5 பேருக்கோ இல்லை 9 பேருக்கோ நம்ம இந்த பரிகார முறையை செய்ய போறோம். என்னன்னா, இப்போ 5 பேருக்கும் தேவையான நம்ம நல்ல ஒரு புடவை, நம்மளால முடிஞ்சது, நம்ம எந்த ரேட்ல நமக்கு முடியுமோ 5 புடவை நம்ம ஒரே மாதிரி டிசைன்ல வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ 5 பேருக்கோ இல்லை 9 பேருக்கு நீங்க செஞ்சாலும் செய்யலாம்.
இப்போ அதற்கு நம்ம தனியா ஒரு ஜாக்கெட் பிட் தனியா வைக்கணும். அதற்கு மேல அவர்களுக்கு பாத்தீங்கன்னா 2 வாழைப்பழம் எல்லாத்துலயும் இருக்கணும், வெற்றிலை பாக்கு இருக்கணும், மஞ்சள் குங்குமம், இது வளையல் 4 வளையல் வச்சு பூக்கள் மலர்களை வைத்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். 5 சுமங்கலி பெண்களும் நம்ம வீட்டுக்கு வந்து நல்ல வயிறார சாப்பிட்டுட்டு நம்மளை வாழ்த்திட்டு யாருக்கு திருமண தடை இருக்கோ அவங்கள வாழ்த்திட்டு போகணும். இதுதான் நம்ம ஆடி கிருத்திகை அன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயம். காலையில நம்ம என்ன பண்ணலாம்னா கோயிலுக்கு போயிடணும். யாருக்கு திருமணம் ஆகணுமோ அவர்களை கூட்டிட்டு போகணும். முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை தாயாரோடு இருக்கக்கூடிய திருமண கோலத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகணும். அன்னைக்கு எல்லா கோயில்களுமே கூட்டமா தான் இருக்கும். அதனால உங்க வீட்டு அருகிலேயே முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை தாயாரோடு இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போங்க. அங்க யாருக்கு நம்ம வந்து திருமண தடை இருக்கோ அவங்க பேர்ல அர்ச்சனை செய்யணும். ஸ்பெஷலா ஒரு விஷயம் செய்யணுங்க. என்னன்னா ஒரு எலுமிச்சை பழம் 2 மஞ்சள் கொம்பு வாங்கிக்கணும். இதுதான் நமக்கு அன்னைக்கு செய்ய வேண்டிய ஸ்பெஷலான ஒரு விஷயம். அதை 2ம் வாங்கிக்கிட்டு நம்ம முருகப்பெருமான் கால் பாதத்துல வச்சு கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். கால் பாதத்துல வச்சு வள்ளி தேவானை தாயார் பாதத்திலையும் வச்சு நம்ம அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல வைக்கணும். இதற்கு என்ன சரியான முறைனா எலுமிச்சை பழம் 2 மஞ்சள் கொம்பு எடுத்துட்டு போயிட்டு முருகப்பெருமான் கால் அடியில வச்சுட்டு அர்ச்சனை செய்யணும். கொஞ்ச நேரம் அது அப்படியே இருக்கட்டும். சாமி கிட்டேயே அது இருக்கணும். யாருக்கு அதனாக நம்ம இந்த வேண்டுதல் செய்யறோமோ அவங்க பெயர்ல அர்ச்சனை பண்ணிட்டு நம்ம பிரகாரத்தை 3 முறை சுத்தணும். 2 முறை நார்மலா சுத்திட்டு 3ஆவது முறை சுத்தும் போது அடி பிரதர்ஷனம் பண்ணணும். ஒவ்வொரு அடியா வச்சு சுத்துவாங்க இல்லையா, அது ஒரு சுற்றிட்டு வந்து நல்ல முருகப்பெருமானை வேண்டிட்டு அந்த எலுமிச்சை பழத்தையும் மஞ்சள் கொம்பும் வாங்கிட்டு வந்து ஒரு மஞ்சள் துணியில கட்டி அதற்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வீட்டு பூஜை அறையில வைக்கணும். இதுதாங்க அன்னைக்கு ஸ்பெஷலா நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். வச்சுட்டு வீட்டுல அதுக்கப்புறம் நம்ம சமைத்து மதிய வேளையில வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு நம்ம உணவு பரிமாறணும். இப்ப பெண் குழந்தையாக இருக்கிறாங்கன்னா நம்ம சமையல் செய்யும் போது வீட்டுல அம்மா கூடயே ஹெல்ப் பண்றது, கண்டிப்பா அவங்களும் சேர்ந்துதான் இது செய்யணும். இப்ப ஆண் பிள்ளைக்கு வந்து திருமண தடை இருக்குன்னா அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா வர்றவங்களுக்கு நீர்மோர் பானகம் கொடுக்கணும் இல்லைங்களா. அது அவங்க கையாலேயே செஞ்சு நம்ம கொடுக்கறது சிறப்பு. என்ன தோஷமா இருந்தாலும் என்ன தடையாக இருந்தாலும் இதுல நீங்கிடும். நல்லா நமக்கு பிடித்த உணவு சுவையாக நல்லா இந்த வெஜிடேரியன் ஃபுட் வீட்டில் நல்லா சமைச்சு வடை சாம்பார், நீங்க சக்கரை பொங்கல் செய்றீங்களா, பாயாசம் செய்றீங்களா, இனிப்பான விஷயங்கள் காய்கறிகள் கூட்டோட நல்லா சமைச்சு இந்த நீர்மோர் பானகம் இதுவும் செஞ்சு வச்சு அவங்க வயிறார சாப்பிட்றதுக்கு நல்ல தலைவாழை இலை வச்சு 5 பெண்களுக்கும் இல்ல 9 பெண்கள் இருக்காங்கன்னா சமைத்த உணவுகள் எல்லாரும் நம்ம மனசார பரிமாறணும். இப்போ வீட்டுக்கு வந்து திருமணம் ஆயிட்டு நம்ம பெண்ணுக்கு திருமணம் ஆயிட்டு மாப்பிள்ளை வராருன்னா எப்படி சந்தோஷமா பரிமாறுவோம், அதே மாதிரி ஒரு மனசுல நம்ம அதை நினைச்சுக்கிட்டு அந்த ஒரு மன திருப்தியோடையும் மகிழ்ச்சியோடையும் நம்ம அவங்களுக்கு பரிமாறும் போது கல்யாணம் ஆகி ஒரு விருந்து கொடுக்குற மாதிரியே நினைச்சுக்கணும். அப்படி நினைச்சு கொடுக்கணும். இவங்களும் வயிறார மனசார சாப்பிட்டுட்டு நம்மள வாழ்த்திட்டு போகணும். அப்படி வாழ்த்தும் பொழுதுதான் நமக்கு கூடிய விரைவில் இந்த ஆடி மாசம் நம்ம இதை செய்யறோம்னா அடுத்த ஆடிக்குள்ளேயே திருமணம் நிறைய பேருக்கு முடிஞ்சிடும். அதுக்குதான் ஆவணி மாதம் நிறைய பேர் திருமணம் நடக்கும், சுப விசேஷங்கள் எல்லாமே பேசுவாங்க வீட்டுல நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த பரிகாரம் செய்யணும். அவங்க சாப்பிட்டு முடிச்ச பிறகு அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நம்ம புடவை வச்சு கொடுத்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அப்படி செய்யும் பொழுது அவங்க மனசு நிறைஞ்சு வயிறு நிறைஞ்சு நம்மளை வாழ்த்திட்டு போகும்போது கூடிய சீக்கிரம் நமக்கு திருமணம் கைகூடும். இதுதான் நம்ம ஆடி கிருத்திகை அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பரிகார முறை. கண்டிப்பா செய்யுங்க. ஏன்னா நம்ம பேஷண்ட்ஸ் பார்க்கும்போதே சொல்ற ஒரு விஷயம், உடல் நல பிரச்சனையை தாண்டி மனசுல இதெல்லாம் ஓடிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் திருமணமாகல, நிறைய ஹேர் ஃபால் ஆகுது, வெயிட் கெயின் போட்டே போறாங்க, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, இதுக்கெல்லாம் மெடிசன்ஸ் நம்ம கொடுத்துறோம். இந்த பரிகார முறையும் செய்யுங்க. கூடிய விரைவில் எல்லா நலனும் நமக்கு வந்து சேரும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆடி கிருத்திகை நிறைய வீட்டில் வந்து நிறைய பேருக்கு இப்போ கல்யாணம் வந்து டிலே ஆகிட்டே இருக்குது. மாப்பிள்ளை பொண்ணை பார்க்குறாங்க, பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்குறாங்க, ஆனால் கல்யாணம் டிலே ஆகுதுன்னா அது இந்த டைமில் நடக்கிறதுக்கான அருமையான ஒரு வழிமுறைகள் எங்கள் நித்யா மேம் சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஆடி முடிஞ்ச உடனே ஆவணியில் டும் மேளம் கொட்டும், வீட்டில் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு பரிகாரங்களை சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுங்க. என்ன பிரச்சனைனாலுங்க, உடம்புல இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு பயப்படுறீங்களா? பயமே வேண்டாம்.
வாங்க, இங்கே நித்யா மேம்கிட்ட அப்பாயின்மெண்ட்டை வாங்கி இங்கே வாங்க. அவங்க நாடி பிடிச்சி பார்த்தே உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி, இது எதனால வந்திருக்கு, இதை எப்படி குணமாக்குறதுன்னு அழகாக உங்களை ஃபாலோ பண்ணி குணமாக்கிட்டு தான் மறு வேலையை பார்ப்பாங்க. அதனால் வாங்க, நல்ல வாழ்க வளமுடன், நல்ல நீண்ட ஆயுளோடு இருக்கணும். நன்றி.